Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala sayyidil mursalin ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Bismillahirrahmanirrahim. Wa qulna ya Adam uskun anta wa zawjuka al-jannata wa kula minha ragadan haythu shi'tuma wa la taqraba hadhihi ash-shajarata fatakuna min adh-dhalimin. இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சூரா பக்ராவுடைய 35 ஆயத்திலிருந்து தொடர்கிறது. இதுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா மனித வர்க்கத்தை படைப்பது சம்பந்தமாக மலக்குமாரோடு பேசினான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனைத்து பெயர்களையும் வஸ்துக்களுடைய பெயர்களாக படித்து கொடுத்தான். அந்த வஸ்துக்களை மலக்குமார்களுக்கு முன்னாடி வைத்து இதனுடைய பெயர்களை சொல்லுங்கன்னு சொன்ன நேரம் அந்த மலக்குகள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா சொன்னான், சொல்லி காட்டுங்கன்னு அவங்க சொல்லி காட்டினாங்க. அது போன்ற ஆயத்துக்கள் முன்னால் வாசிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொன்னான், நீங்கள் ஆதமுக்கு சஜதா செய்யுங்க. எல்லாரும் சஜதா செஞ்சாங்க, இப்லீஸை தவிர. அவன் மறுத்தான், நிராகரித்தான், காஃபிருடைய கூட்டத்தில் ஆகிட்டான். அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா. யா ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள் என்று நாம் ஆதமை பார்த்து சொன்னோம். வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிஅ்துமா. அந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் விரும்பின மாதிரி விரும்பின இடத்திலிருந்து விரும்பின வஸ்துக்களை சாப்பிடுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள். அப்படின்னா அதனுடைய அந்த பழத்தை சாப்பிடாதீர்கள். ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அவ்வாறு நீங்கள் சாப்பிட்டிருந்தால் அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தின விதத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். இதுக்கு முன்னாடி ஆயத்துக்கல்ல மலக்குமார்களுக்கு சுஜூது செய்யும்படி ஏவினான். மலக்குமார்களை பார்த்து ஆதமுக்கு சுஜூது செய்யும்படி ஏவினான். அதுக்கு பிறகு எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க, இப்லீஸை தவிர. அதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்து வந்துச்சு. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் வசிக்கும்படி அல்லாஹு தாலா சொன்னான். விரும்பின வஸ்துக்களை சாப்பிடும்படி சொன்னான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்லி இதற்கு நெருங்கவான்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த சொர்க்கத்தில் இருந்தாங்க? ஜன்னா என்று சொன்னால் சொர்க்கம், தோட்டத்துக்கும் சொல்லலாம், சொர்க்கத்துக்கும் சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்த சொர்க்கம் வானத்திலையா அல்லது பூமியிலையா? இந்த கருத்து வேறுபாடு இருக்குது. அதிகமானவருடைய கருத்து, இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளருடைய கருத்து, அது வானத்தில் இருந்த சொர்க்கம். சிலர் இஸ்லாமிய அமைப்பில் இருந்தவங்க தான், இஸ்லாத்தை விட்டு வெளியாயினவங்க, முஅத்தஸிலா, கதரியா என்ற இயக்கத்தினர். அவங்க சொல்றாங்க சொர்க்கம், அந்த சொர்க்கம் வானத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அல்ல, அது பூமியில் இருந்த சொர்க்கம் என்று சொன்னாங்க. ஆனால் சரியான சொல் வானத்தில் இருந்த இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் தான் நல்லா அவங்களை வசிக்க செய்தான். அதுக்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னொரு பிரச்சனை ஒன்று, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியா சொர்க்கத்துல இருந்தாங்க அல்லது அதுக்கு பின்னாடியா? ஆனா இப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா நான் சொல்றேன், நீங்க கடைசி கேளுங்க, விளங்காட்டி கேளுங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியா அல்லது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாடி, படைச்சதுக்கு பிறகு? இப்ப இந்த ஆயத்துல வெளிரங்கத்துல வழங்குது, ரெண்டு பேரையும் படிச்சது பிறகுதான் ரெண்டு பேரும் அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்லுகிறான், நீங்க சொர்க்கத்துல வசிங்கன்னு சொல்லி. அப்ப இவங்க படைச்சிட்டு தான் சொர்க்கத்துக்கு போக சொன்னானா, அல்லது ஆதம படைச்சு சொர்க்கத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு சொர்க்கத்துல வச்சு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சானா? இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா சிறந்த இப்ப வெளிரங்கத்துல பார்க்கும்போது விளங்குது, சொர்க்கம் போறதுக்கு முன்னாடியே இந்த கட்டளை வந்துச்சு, நீங்க சுஜூது செய்யுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இப்லீஸ் மறுத்துட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். படைத்து ரெண்டு பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினான். இப்போ ஏன் இந்த கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னா, இப்லீஸ் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுட்டான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல தனியாக இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சஹாபாக்களோட கூட்டத்தினரும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொன்னாங்களா இல்லையா விஷயம் கிதாபில் பதிவு செய்யப்படலை. இப்போ இவங்க சொர்க்கத்துல தனியே சுத்தி கொண்டிருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவுடைய மகன், பெரியப்பாவுடைய மகன், குர்ஆனுடைய விளக்கத்தை அவர் கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சவங்க, அந்த சஹாபி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனியாக சொர்க்கத்துல சுத்தி கொண்டிருந்தாங்க. அவருக்கு மனைவி இருக்கல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கல. அப்போ ஒரு தடவை
தூங்கினாங்க. தூங்கி எழும்பி பார்த்தா தனக்கு பக்கத்தில் ஒரு பெண் ஒன்று உட்கார்ந்துருக்கிறான். அவருடைய முதுகெலும்பிலிருந்து அந்த பெண் படைக்கப்பட்டார். அதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவங்க கேட்டாங்க, மன் அந்தி மா அந்தி, நீ என்ன, நீ யாருன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்கன்னா ஒரு பெண். சொன்னாங்க வலிம ஹுலிக்தி, நீ எதற்காண்டி படைக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டாங்க. சொன்னாங்க லித்தஸ்குன இலைய, நீங்கள் இன்னும் பக்கம் அமைதி பெறுவதற்காக வேண்டி, என்னால் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன படைத்திருக்கிறான். அப்போ அப்படி இருக்கும் பொழுதோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இணைஞ்சி என் அல்லாஹ் படைச்சதற்காக வேண்டி அவங்க 2 பேரும் இணைவேனுடையக்காக வேண்டி கூட இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, இவரோட பேர் என்ன ஆதமே, இவருடைய பேர் என்னன்னு கேட்டாங்க. அப்போ சொன்ன ஹவ்வான்னு கேட்டாங்க. வலிம ஹவ்வா, ஏன் அவரோட பேர் ஹவ்வான்னு கேட்டாங்க. சொன்னாங்க இன்னஹா ஹுலிகத் மின் ஷைஇன் ஹை, ஒரு உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து, அதாவது என்னிலிருந்து, என்னுடைய விலாயிலிருந்து அவள் படைக்கப்பட்டிருக்கிறா என்பதனால அவரோட பேர் ஹவ்வா என்று சொன்னாங்க. அப்போ அதை வச்சு சிலர் இப்போ விளங்குது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியே தான் நுழைஞ்சாங்க, அதுக்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தாங்க, அதுக்கு பிறகு படைச்சான், அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை அறிகிறதுல ஏதாவது எங்களோட கொள்கையில் வித்தியாசமானு கேட்டால் என்னோட கொள்கையில் எந்த வித்தியாசம் இல்லை. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொர்க்கத்தில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு, அதுக்கு பிறகுதான் 2 பேர் அவங்களோட விழா எலும்பிலிருந்து அவங்களுக்கு துணையாக சொர்க்கத்தில் ஹவ்வாவெல்லாம் படைத்தான். இப்போ அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 2 பேரும் சொர்க்கத்தில் வசிங்க, விரும்பின மாதிரி சாப்பிடுங்க, குடிங்க என்று அல்லாஹ் சொன்னான். இதை நம்பி நான் பிரச்சனை இல்லாட்டி என்னோட குர்ஆனுக்கு இதுக்கு மாற்றம் கிடையாது, என்னோட கொள்கைக்கு மாற்றம் இல்லை. ஹை இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னால் நீங்கள் 2 பேரும் அங்கே இருங்கண்டு, ஆனால் வேண்டியதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் சாப்பிடாதீங்க, நெருங்காதீங்கடா, இந்த மரத்துடைய பழத்தை சாப்பிடாதீங்க. இதெல்லாம் ஒரு சோதனை. ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னான்? அல்லாஹ் சோதிச்சான், அவ்வளோதான். என்ன காரணம்? அந்த பழம் மோசமா, அல்லாஹு ஆலம். ஏன்னா மோசமான பழம் இல்லாத என்ன பழம்னு கூட தெரியாது. அந்த மரம் எதுன்ற விஷயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அது திராட்சை பழம், திராட்சை மரம், திராட்சை கொலை, அதன் திராட்சை பழத்தை சாப்பிடவன் என்று அல்லாஹ் சொன்னான். யஹூதிகள் தௌராத்துடைய வேதத்தில் பதிவு செய்யப்பட்டதாக அவங்க சொல்றாங்க, அது கோதுமை ஹிந்தா, அது கோதுமை மரத்தை தான் நல்லா சாப்பிடவான்னு சொன்னான். இதே மாதிரி சிலவங்க சொல்றாங்க கோதுமை அல்ல, வேற மரங்கள், பல மாதிரி கருத்துக்கள் வந்திருக்குது. ஆனால் இதையும் ஈச்சம்பழம் மரம்னு கூட வந்திருக்கு. ஆனால் இவைகளை நாங்கள் இதுதான் என்று குறிப்பிட்டு நம்ப வேண்டிய கட்டாயம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லவும் இல்லை, ஹதீஸ்லையும் எங்கேயும் குறிப்பிடப்பட்டு வரல. அதனால நம்பாட்டி நம்பினா அதை பற்றி பிரச்சனை. ஒரு மரத்தை அல்லாஹ் தடுத்தான், இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்லி, இந்த மரத்துடைய பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க, மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர்கள் ஒருவர், அவங்க சொல்றாங்க, இப்போ நான் இந்த கருத்தை தான் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அவங்களே அவங்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்தில் வசிக்கும்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்லி, இதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பக்கம் போங்க, பழங்களை பறித்து சாப்பிடுங்கன்னு அவங்க அல்லாஹ் கட்டளையிட்டான். ஒரு மரத்தை மட்டும் தடுத்தான். ஆனால் அது எந்த மரம் என்பது குறிப்பிடப்பட்டது எங்களுக்கு தெரியாது. என்ற குர்ஆன்லையும் அல்லாஹ் சொல்லல, ஹதீஸ்லையும் சரியான சஹீஹான ஹதீஸ்ல வரல. அதனால அடியார்களுக்கு அதை படிக்கிறது, இதுதான் குறிப்பிட்ட மரம், இதுதான் என்று விளங்குறது கட்டாயம் இல்லை. ஆனால் இஸ்ராயலி ரிவாயாத்துகள், இஸ்ராயலி ரிவாயாத்னு சொன்னது ஜபூர்ல, தௌராத்தில், இஞ்சில்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் யஹூதி ஆலிம்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஹதீஸு அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ், பனி இஸ்ராயல்கள், அதாவது பனி இஸ்ராயலோட உலமாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை, சொல்லக்கூடிய விஷயங்களை அறிவிங்க, இதில் எந்த தடையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் குர்ஆனுக்கு மார்க்கத்துக்கு முரணானதாக இருந்தால் அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இது எந்த மரம் என்று அறியறது கட்டாயமானு கேட்டால் இது கட்டாயம் இல்லை. அது தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. அப்போ சிலவங்க சொல்லுவாங்க கோதுமை மரம், சிலவங்க சொல்லுவாங்க திராட்சை மரம், சிலவங்க சொல்கிறாங்க அத்தி மரம், சிலவங்க சொல்கிறாங்க ஈச்சம்பழ மரம். இதைகள் எல்லாம் தடுத்தான், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தை அல்லாஹ் தஆலா நெருங்காதீங்க, அதிலிருந்து சாப்பிட வானம்னு தடுத்தான். இப்போ அப்படியே அவங்க இருக்கிறாங்க, சாப்பிடாம மற்ற இடங்களில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, இவங்க 2 பேரையும் அன்ஹான்னு சொன்னால் அதை விட்டும், அதுண்ட இது சிலவங்க சொன்னாங்க சுவர்க்கம்,
அந்த அதுன்னு சொன்னது எதை விட்டும் அவன் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான் அல்லதை தூரமாக்கினான் சருகச் செய்தான் என்று சொன்னால் ஒன்று சொர்க்கத்தை விட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவையும் ஷைத்தான் வெளியாக்கிட்டான். இன்னொரு சொல்படி அந்த மரத்துடைய விஷயத்துல ஷைத்தான் அவங்க 2 பேரையும் வழிகெடுத்துட்டான். தப்பான எண்ணத்தை போட்டு எப்படியோ சாப்பிட வச்சுட்டான். அந்த மரத்தை சாப்பிட்டாங்க, மரத்தின பழத்தை சாப்பிட்டாங்க. ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கான ஃபீ. எனவே எந்த இன்பங்கள்ல அவர்கள் இருந்தார்களோ அவங்க 2 பேரும் அப்படின்னா சொர்க்கத்துடைய ஆடை அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுடைய ஆடைகள் கூட கலந்து விழுந்துட்டு ஆடைகள் கலட்டப்பட்டு நிர்வாணிகள் ஆகிட்டாங்க. அல்ல குர்ஆன் வேற இடத்துல சொல்றாங்க ஃபதஃபிகா யக்ஸிஃபானி மின் வரக்கில் ஜன்னா. சொர்க்கத்துடைய மரங்களுடைய இலைகள் எடுத்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை மறைக்க தொடங்கினாங்க ஆடை இல்லாமல் ஆனதுக்கு பிறகு. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேரையும் சொர்க்கத்துடைய வீடுகள், விசாலமான மாளிகைகள், தோட்டங்கள், இன்பமான உணவுகள் எல்லாத்தையும் விட்டும் அல்லாஹ் அவங்களை வெளியாக்கினான். இப்ப அல்லாஹ் சொன்னான் ஃபஅஹ்ரஜஹுமாண்டா அவன் ஷைத்தான் இது 2ஐயும் அவங்க சாப்பிட்ட காரணமாக அவன் அவர்களை வெளியாக்கினான். அப்படின்னா வெளியாக காரணமாக அமைந்தான். அல்லது அல்லாஹ் அவர்கள் 2 பேரையும் அந்த இன்பங்கிலிருந்து வெளியாக்கினான். வக்குல்னாஹ் பிதா. அப்ப நாங்க சொன்னோம், அல்லாஹ் சொல்ல நாங்க சொன்னோம் வக்குல்னாஹ் பிது பஅதுக்கும் லி பஅதின் அது. நீங்க எல்லாரும் இதிலிருந்து வெளியாகுங்க. சிலருக்கு விரோதியாக இருக்கும் நிலைமையில. அப்ப எல்லாரும் இப்ப பார்த்தா ஆதம் ஹவ்வா தான் இருக்கிறாங்க. இஹ்பிதா அங்க சொன்னான் நீங்க 2 பேரும் உஸ்குனா நீங்க 2 பேரும் வசிங்க. இங்க இஹ்பிது என்று சொல்லலாம். இஹ்பிதுனா பன்மையாக எல்லாம் சொல்லலாம் நீங்க எல்லாரும் வெளியாகுங்க. அப்ப இருந்ததே 2 பேர் தான். அப்ப ஏன் நல்லா பன்மையாக சொல்லலாம்? அரபில 2 பேருக்குன்னு சொல்லறதுக்கு வார்த்தை வேற இருக்கு. இஹ்பிதா நீங்க 2 பேரும் இறங்கி போங்க உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு வெளியாகுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப இஹ்பிது என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் சொன்னா ஆதம் ஹவ்வா அவனோட சந்ததி எல்லாரும் எல்லாம் சொர்க்கத்திட்டு வெளியாக்கினான். இது ஒரு கருத்து. 2வது கருத்து ஆதம் ஹவ்வா ஷைத்தான் இப்லீஸ் இவங்க 3 பேரும் சொர்க்கத்தை விட்டே போங்கன்னு எல்லாம் விரட்டினான். வலக்கும் ஃபில் அர்து முஸ்தகர்ருன் உங்களுக்கு பூமியில கொஞ்சம் காலம் தரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கிறவை. வமதாஉன் இலாஹின் இதே மாதிரி இன்பம் அனுபவிக்கக்கூடிய காலம் ஒன்று இருக்கிறது. இலாஹின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அல்லது அவருடைய மௌத்து வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க உலகத்துல வசிங்க அல்லாஹ் தஆலா அவர்களை வெளியே அனுப்பினான். இப்ப அடுத்த சிக்கல் ஒன்று வருது. இப்ப ஷைத்தான் ஏற்கனவே சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கப்பட்டான். அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்தை விட்டு எப்ப அவன் சுஜூத் செய்ய மறுத்தானோ இப்ப அல்லாஹ் தஆலா உஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் நீ சொர்க்கத்தை விட்டு வெளியாகிடு என்னுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானவன் என்று அல்லாஹ் தஆலா விரட்டி அடிச்சான். அவன் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவன் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவன் எப்படி உள்ளுக்கு வந்தான், எப்படி வழிகெடுத்தான்? இப்ப குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அவன் எப்படி உள்ள வந்தான், அங்கிருந்து வழிகெடுத்தானா என்ற எந்த கருத்தும் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ பகிரங்கமா தெளிவா சொல்லப்படல. இப்ப முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அதை ஆராய்றாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உண்மை அது எப்படி என்று ஆராய்ந்ததுல அதுலயும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மத்த இமாம்கள் அவங்க ஆராய்ச்சி சொல்றாங்க. பல கருத்துக்கள் வருது. அதுல ஒன்று ஷைத்தான் பாம்புடைய ரூபத்துல உள்ள நுழைஞ்சான். இப்லீஸாக அவனுடைய ரூபத்துல போகல. ஏன்னா ஜின் வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வேண்டிய உருவம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான். மலக்குகள் நாய் பன்றியை தவிர வேண்டிய உருவத்துல வருவாங்க. ஜின்கள் நாய் பன்றியோட உருவத்திலையும் வருவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். அதனால அவன் உருவம் மாறி பாம்புடைய உருவத்துல உள்ள போனான். இதுவும் இஸ்ராயலி ரிவாயாத் அந்த பைபிள்ல இதே மாதிரி தௌராத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி. அதே மாதிரி சிலவங்க சொல்றாங்க இப்லீஸ் உள்ள போகல. அல்லாஹ் என்ன சொல்றான் ஃபஅஸல்லஹும ஷைத்தான் ஷைத்தான் வழிகெடுத்தான். உள்ள போய் தான் வழிகெடுத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அதனால அவன் வெளியில இருந்து கொண்டு சொர்க்கத்துடைய வாசல்ல வெளியே இருந்து கொண்டு அவங்கள சொர்க்கத்தில் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது கூப்பிட்டு அவங்க வஸ்வசா உண்டாக்கினான், ஊசலாட்டத்தை உண்டாக்கினான். இது சூரத்துல அராஃப்ல பின்னாடி இன்ஷா அல்லாஹ் இது விரிவாக வரும். அப்படி ஊசலாட்டத்தை உண்டாக்கி மனசுல குழப்பத்தை உண்டாக்கி அந்த பழத்தை என்ன சொன்னான் அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவன் சொன்னா நீங்க அல்லாஹ் தஆலா ஏன் அதை உங்களை சாப்பிடவான்னு தடுக்கிறேன்டா, நீங்க இதை சாப்பிட்டீங்கடா நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல நிரந்தரமாக இருப்பீங்க, உங்களுக்கு மௌத்து வராது, இதை விட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்க என்பதனால அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று பேராசை ஊட்டி அவங்கள சாப்பிட வச்சான்.
அப்போ அவன் உள்ளு போனானா அதை வெளியே இருந்து தடுத்தானா, இது முஃபஸ்ஸிர் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, ஹதீஸ்லேயோ குர்ஆன்லேயோ சொல்லப்படலை. ஆனால் ஷைத்தான் அவர்களை ஊசலாட்டத்தை உண்டாக்கி வழிகெடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு உலகத்துக்கு வந்தாங்க. இப்போ கருத்துகள் நான் சொன்னது 2 கருத்து. ஒன்று ஷைத்தான் வெளியிருந்து வழிகெடுத்தான், இன்னொன்று ஷைத்தான் கண்ணியமாக நுழையிறதைத்தான் நல்லா தடுத்திருந்தான். நீ சொர்க்கத்தில் நுழைய முடியாது நல்லா தடுத்திருந்தான். இவன் சூழ்ச்சி செஞ்சு களவுல உள்ள போனான், அது தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கல்ல. இதுவும் ஒரு கருத்து. இதுவும் சொன்ன மாதிரி தௌராத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கருத்து தான் இது. தௌராத் வேதத்தில் அல்லாஹ் சொன்னதை மாற்றப்பட்டிருக்கா இல்லையா, தௌராத் மாற்றப்பட்டிருக்கின்றதுனால எல்லாம் மாற்றப்பட்டிருக்கான்னு சொல்லி யாருமே சொல்லலை அந்த கருத்தை. அதில் எவ்வளோ விஷயங்கள் தௌராத்துடைய வேதத்தில் எங்களுக்கு குர்ஆனுக்கு தோதுவான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் பொய்ப்பிக்க முடியாது. எது குர்ஆனுக்கு மாற்றமாக எங்களை ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கோ அதைத்தான் நாங்கள் பொய்ப்பிக்கணும். அது குர்ஆனுக்கு தோதுவாக இருந்தால் அதை எங்களுக்கு பொய்ப்பிக்க தேவையில்லை, நாங்கள் உண்மைன்னு நம்பலாம். சரி, இன்ஷா அல்லாஹ். இது இந்த ஆயத்து சம்பந்தப்பட்ட விளக்கம். இதில் ஏதாவது விளங்காது இருக்குதா? அதில் அந்த சைத்தான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்றது அல்லாவுக்கே தெரியாம அவங்களுக்கு போய்த்தானன்றது கேள்வி. அல்லாவுக்கு தெரியாம போனாண்டும் இல்லை, தெரிஞ்சு கொண்டு போனாண்டும் இல்லை. அதான் நான் இப்போ சொல்லேன்டா, உள்ளே போனானா இல்லையாண்டு சொர்க்க குர்ஆன்ல எங்கேயும் இல்லை. ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான். இப்போ வழிகெடுத்தது உள்ளேயா வெளியேயா இந்த கருத்தில் ஒன்று தான். அவன் உள்ளே போய் வழிகெடுத்தான். எப்படி போனான்? சூழ்ச்சியில் போனான், பாம்புடைய ரூபத்தில் மாதிரி போனான். இப்போ அல்லாஹு தாலா அவனை வரவே முடியாதுன்னு சொல்லலை, வரவான்னு சொன்னவன். இப்போ உங்களை வீட்டுக்கு ஒருத்தர் வரவான்னு சொல்றீங்க, அவர் வந்துட்டார்டா. அப்போ நீங்கள் சொன்னதுக்கு எப்படி உங்களுக்கு தெரியாமல் வந்தான்னு அர்த்தமா? உங்களோட அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறார், அவ்வளோதான். அவன் வந்தது முறை இல்லை. என்னங்களா, என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, இந்த சாப்பாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தடுத்துட்டீங்க. அதுக்கு பிறகும் பைஃபோஸால களவுல வந்துட்டான்டா. அதே மாதிரி தான் ஷைத்தான் நுழைஞ்சிருக்கலாம். என்னங்களா, ஆனால் நுழைஞ்சானா இல்லையா என்பது இதில் தெளிவில்லை. இந்த குர்ஆனின் கூட ஷைத்தான் வழிகெடுத்தான் தான் வருது. உள்ளே போய் வழிகெடுத்தானா இல்லை வெளியிருந்து கொண்டு வசவசா ஊசலாட்டங்கள் உண்டாக்கினான் என்று தெரியாது. வேற ஏதாவது அல்லாஹ்வோட சபதம் செஞ்சது பின்னால ஷைத்தான் அல்லாஹ் எப்ப வெளியாக சொன்னான், எப்ப சுஜூத் செய்ய மறுத்தானோ அப்ப அல்லாஹ் வெளியாக சொன்னான். வெளியாகிற நேரம் சொல்லிட்டே போனான், எல்லாரும் நான் வழிகெடுப்பேன். அல்லாஹ் அனுமதி கொடுத்தீங்க. அல்லாஹ் சொன்னாங்க கியாமத்து நாள் வரைக்கும் அவன் அவகாசம் கேட்டான். ஃபஅன்திர்னி இலா யௌம் யுபாஸூன், உலகம் அழியும் வரைக்கும் எனக்கு அவகாசத்தை தா, சக்தியத்தான்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னான், உனக்கு நான் அவகாசம் தாரேன், இன்னக்கும் நான் முன்வரேன், உனக்கு நான் அவகாசம் தாரேன்னு எல்லாம் கொடுத்தான். அவகாசம், சந்தர்ப்பம், சக்தி எல்லாம் எல்லாம் கொடுத்தான். அப்போ அவன் சொல்றானே, நான் வலது பக்கம் வருவேன், இடது பக்கம் வருவேன், முன்னால் வருவேன், பின்னால் வருவேன். அப்போ அந்த அளவுக்கு எல்லாம் அவனுக்கு சக்தியை கொடுத்துருந்தான். அதனால அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் நுழைஞ்சிருக்கலாம். அல்லாஹு தாலா சொன்னா நீ நுழைய கூடாண்டு நுழைஞ்சிட்டான். இப்போ எங்களுக்கு அல்லாஹ் சொன்னா நீ பாவம் செய்யாதேண்டி செய்கிறோம். அது மாதிரி ஒன்று தான் சைத்தான் செஞ்சான். அவன் செஞ்ச நலவுன்னு அர்த்தம் இல்லை, அவன் செஞ்ச அவனுடைய சக்தியினால் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இன்னொரு மாற்றம் செஞ்சிருக்கிறான்.